விஜய் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்தது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நான் கூட ரஜினி மாதிரி சொல்லிட்டு அப்படியே விளையாண்டுட்டு போயிடுவார் அப்படின்னு நினச்சேன். பட் நல்ல களத்தில் நல்ல சிறப்பாக தான் வேலை செய்கிறாரு. எனக்கு என்னன்னா, நம்ம தமிழ் மக்கள் இன்னும் இந்த அரசியல்வாதினா அது ஒரு தனி சிந்தனை. சினிமா உலகத்திலிருந்து வரவங்களுக்கு அந்த அரசியல்வாதி சிந்தனைகள் வர்றதுக்கு எப்படி ஒரு 10 வருஷம் ஆகும். எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் இவங்க எல்லாமே சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவங்க தான். இருந்தாலும் விஜய் வர்றதை வரவேற்கிறேன். காரணம், இந்த 18, 19, 20, 22 வயசு அவங்களுக்கு பெருசா ஒன்றும் தெரியாது. அவங்களும் அவங்க அம்மா அப்பா சொன்னதுக்காக, ஓட்டுக்கு காசு வாங்கினதுக்காக போய் கண்ண மூடித்தனமாக ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த தடவை அப்படி செய்ய மாட்டாங்கங்கிறது என்னோட உறுதியான நம்பிக்கை. நம் தமிழகமுடைய எதிர்காலம் 18, 19 வயசுல இருக்கிற இளைஞர்கிட்ட தான் இருக்கு. ஸோ அவங்க சிந்தனையை நம்ம வரவேற்போம். விஜய் அதுக்காக நடிகர் விஜய் அந்த ஓட்டெல்லாம் எடுப்பார்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம சொல்லிட முடியாது. அண்ணன் சீமான் அண்ணன் இங்கே வேலை பார்க்குறாரு, அண்ணாமலைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. பல புது இளைஞர்கள் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. பொறுத்திருந்தா பார்ப்போமே. ஆனால் இளைஞர்களோட தமிழகம் தான் வெற்றி பெறும். அதனால நீங்க இன்னையிலேருந்து அரசியலை பாருங்க. அரசியல்ல ஒரு கட்சி எதை நோக்கி போறான்னு பாருங்க. அவங்க பல செஞ்சதெல்லாம் மறந்துருங்க. ஏன்னா நிறைய ஊழல், கமிஷன், நிறைய கெட்ட காலம்லாம் கடந்து இனி புதிய உலகம் இருக்க போது. எதிர்காலம் தமிழ்நாட்டுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மை மாநிலமா இருக்கும். பொறுத்திருந்தா பார்ப்போமே. இளைஞர்களே, அரசியல் தெரிஞ்சுக்கோங்க. அரசியல் பற்றி இன்னும் தெரியணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு படிப்படியாக சொல்லித்தரேன். என் பேர் டாக்டர் ராஜசேகர், சென்னையில் இருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது பெண்கள் முன்னேற்றம், பொருளாதார உயர்வு, வருமுன் காப்போம். இது 3 தான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. அதை தவிர உங்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் நான் முன் வந்திருக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.